வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தேசிய கைத்தறி நாளையொட்டி நெசவாளர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. நெசவாளர்களும் கைவினை கலைஞர்களும் பாரம்பரியத்தை காத்து வளமூட்டுவதாக புகழாரம். தமிழ்நாட்டு மக்களுக்காக எதையும் தாங்க தயாராக இருப்பதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேச்சு. மேகதாட்டு அணை கட்டுவதை தடுக்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாதது ஏன் என்பதற்கு விளக்கம். மத்திய வரிகள் பகிர்வுக்கான அளவுகோல் எந்த மாநிலத்தையும் பாதிக்க கூடாது என்று வலியுறுத்தல். மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றம். மதுபானங்கள் மீது சுற்றுச்சூழல் சமூக நல தீர்வை என்னும் புதிய வரி விதிக்க தமிழ்நாடு அரசு முடிவு. மது பாட்டில்கள் மறுசுழற்சிக்கும் குடிகாரர்கள் மறுவாழ்வுக்கும் பயன்படுத்தப்படும் என அறிவிப்பு. தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டுக்கும் தென் மாநிலங்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது என்பதே திமுக கொள்கை. காவிரி பிரச்சனையை திசை திருப்ப முதலமைச்சர் முயல்வதாக திமுகவின் RS பாரதி குற்றச்சாட்டு. ஏமன் நாட்டில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதல்களில் 30 பேர் உயிரிழப்பு. சவுதி ஆதரவு பெற்ற படைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். கைத்தறி நெசவாளர்களும் கைவினை கலைஞர்களும் பல தலைமுறைகளாக நமது பாரம்பரியத்தை காத்து அதற்கு வளமூட்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேசிய கைத்தறி நாளான இன்று பிரதமர் நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் இந்தியாவின் வளமான கைத்தறி பாரம்பரியத்தை இன்று நாம் கொண்டாடுவதாக தெரிவித்துள்ளார். நமது கைத்தறி நெசவாளர்கள் கைவினை கலைஞர்கள் ஆகியோரின் திறன்கள் படைப்பாற்றல் அர்ப்பணிப்பு ஆகியவற்றுக்கு தலை வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் பல தலைமுறைகளாக நமது பாரம்பரியத்தை காத்து வளமூட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார். மகளிர் மேம்பாடு ஊரக அதிகாரம் அளித்தல் ஆகியவற்றுக்கு காரணமான கைத்தறி துறைக்கு எப்போதும் தமது அரசு ஆதரவளித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். கைத்தறி துறையையும் அதனுடன் தொடர்புடைய தொழில்களையும் ஊக்குவிக்க சிறந்த கைத்தறி வகைகள் அது தொடர்பான வீடியோக்கள் ஆகியவற்றை சமூக வலைதளத்தில் பகிரும்படி வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களுக்காக எதையும் தாங்க தான் தயாராக இருப்பதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் தாவேகா அரசின் முதல் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பேசிய போது, மேகதாட்டில் கர்நாடகம் அணை கட்டுவதை தடுக்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட தமிழ்நாடு அரசு ஏன் மறுக்கிறது என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் விஜய் உரையாற்றினார். அப்போது காவிரி ஆற்று சிக்கலை வைத்து அரசியல் செய்யும் எண்ணம் அரசுக்கு இல்லை என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டின் உரிமையை ஒருபோதும் விட்டுத்தர மாட்டோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். பேரவையில் நிறைவேற்றிய தீர்மானத்தை பிரதமருக்கும் அனுப்பி வைத்திருப்பதாகவும், மேகதாட்டு அணை கட்ட அனுமதிக்க கூடாது என்று அனைவரும் சேர்ந்துதான் தீர்மானம் நிறைவேற்றியதாகவும் தெரிவித்தார். மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் பதிலுக்கு பின் உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி கடிதம் எழுதியதாக கூறினார். கர்நாடகத்தில் சில அணைகள் கட்டப்பட்ட போது 1969ஆம் ஆண்டு இதே பேரவையில் விவாதங்கள் நடந்ததாக தெரிவித்தார். மேலும் காவிரி விவகாரத்தை தீர்க்கும் ஒரே எண்ணத்துக்காகவே பெங்களூர் செல்ல முடிவெடுத்ததாக கூறினார். பகை நாடுகளை பேசி தீர்க்கும் நிலையில் பக்கத்து மாநிலத்துடன் பேசி பார்க்கலாம் என்றுதான் நினைத்ததாக தெரிவித்தார். மேலும் பெங்களூருக்கு சென்று அவமானம் நடந்தால் என்னாகும் என கேட்டதை குறிப்பிட்ட ஜோசப் விஜய், மக்களுக்காக எதையும் தாங்க தயார் என்று தெரிவித்தார். பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினைச்சேன். அதனாலதான் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். ஒருவேளை அந்த அட்டெம்ப்ட்ல ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாரா தான் இருக்கேன். மத்திய வரிகள் பகிர்வுக்கான அளவுகோல் எந்த மாநிலத்தையும் பாதிக்க கூடாது என்று வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மத்திய வரிகள் பகிர்வுக்கான அளவுகோல் எந்த மாநிலத்தையும் பாதிக்க கூடாது என்று வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தனி தீர்மானத்தை நிதியமைச்சர் மரியவல்சன் கொண்டு வந்து பேசினார். அப்போது தமிழ்நாடு மாநிலம் தொடர்ச்சியான பொருளாதார வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம், ஏற்றுமதி, சிறந்த நிதி மேலாண்மை, மத்திய அரசின் வரிகளுக்கு குறிப்பிடத்தக்க அளவில் பங்களித்ததன் மூலம் தேசிய பொருளாதாரத்துக்கு தொடர்ந்து முக்கிய பங்களிப்பை வழங்கி வருவதாக தெரிவித்தார். மத்திய வரிகளின் பகிர்வு என்பது சமத்துவம், சம உரிமை, நிதி முயற்சி, நல்லாட்சி திறன், மாநிலங்களின் வளர்ச்சி தேவைகள் ஆகிய கொள்கையின் அடிப்படையில் அமைய வேண்டும் என வலியுறுத்தினார். மக்கள் தொகை கட்டுப்பாடு, மனிதவள மேம்பாட்டில் சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்களுக்கு எந்த பாதகமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று மத்திய அரசை வலியுறுத்தினார்.
நிதிசார் கூட்டாட்சி கொள்கைகள், சமத்துவம், நியாயம் ஆகியவற்றுக்கு இணங்க மத்திய அரசுக்கு செலுத்தும் வரிகளில் இருந்து தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி பகிர்வை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். மாநிலங்களின் பொருளாதார பங்களிப்பு, நிதி முயற்சி, நல்லாட்சி திறன், வளர்ச்சி தேவைகளை உரிய முறையில் அங்கீகரிக்கும் வகையில் மத்திய வரிகளின் பகிர்வுக்கான வெளிப்படையான சமமான நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த தீர்மானத்தை ஆதரித்து பேசிய திமுக உறுப்பினர் தங்கம் தென்னரசு, இந்த தீர்மானம் பொதுப்படையாக உள்ளதாகவும் நிதி பகிர்வில் 50 விழுக்காடு மாநிலங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டு தீர்மானத்தை மாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதன்பின் பேசிய அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அரசின் தனி தீர்மானத்துக்கு முழு ஆதரவு அளிப்பதாகவும் நிதி பகிர்வை அதிகரிக்க அதிமுக வலியுறுத்தியதாகவும் நிதி பகிர்வில் தமிழகம் பாதிக்கப்படக்கூடாது என்றும் கூறினார். நிதியமைச்சர் மரிய வில்சன் கொண்டு வந்த நிதி பகிர்வுக்கான தீர்மானம் குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேறியது. குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் தண்ணீர் இன்றி பயிர்கள் காய்ந்து அதனால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணத்தை அளிக்க வேண்டும் என்ற இரண்டின் தலைப்பின் அடிப்படையில் தான் நாங்கள் கொடுத்தோம். காவிரி நதிநீர் பிரச்சனை பற்றி நான் ஏற்கனவே இதே அவையில் நம்ம கொண்டு வந்தோம். மேகதாது பிரச்சனை சொன்னோம். நடுவர் மன்றத்தை பற்றி இங்கே ஒரு கருத்தை, ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்காங்க. அது நான் ஏற்கனவே தெளிவாக நான் சொன்னேன். பத்திரிகையெல்லாம் வேறு விதமாக வருகின்றது. சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நல தீர்வை எனும் பெயரில் மதுபானங்கள் மீது புதிய வரியை விதிக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் ஒரு விளக்க உரை அளித்துள்ளார். அதில் மதுபான நுகர்வாலும் அதிலிருந்து உருவாகும் கண்ணாடி மற்றும் நெகிழி கழிவாலும் ஏற்படும் மோசமான சுற்றுச்சூழல் பாதிப்புகள், சமூக பாதிப்புகள் குறித்து அரசு மிகுந்த கவலை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மது பாட்டில்களை முறையாக அப்புறப்படுத்தாதாலும், போதிய அளவில் மறுசுழற்சி செய்யாததும் வனவிலங்குகளுக்கும் பொது சுகாதாரத்துக்கும் ஆபத்தை விளைவிப்பதுடன் சுழலியல் சீரழிவுக்கும் பெரும் காரணமாக அமைவதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த மோசமான சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பாதிப்புகளை குறைக்க மதுபான விற்பனை மீது சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நல தீர்வை என்னும் வரியை விதிக்க அரசு முன்மொழிந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த தீர்வை மூலம் கிடைக்கும் வருவாய் மது பாட்டில்களை மறுசுழற்சி செய்தல், அப்புறப்படுத்துதல், மது பழத்துக்கு அடிமையானவர்களுக்கு மறுவாழ்வு திட்டங்கள், மதுவுக்கு அடிமையானவர்களின் குடும்பங்களுக்கான நலத்திட்டங்கள் ஆகியவற்றுக்காக பயன்படுத்தப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டுக்கும் தென் மாநிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்பதில் திமுக உறுதியாக இருப்பதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமையகத்தில் RS பாரதி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தொகுதி மறுசீரமைப்பு மசோதா நாடாளுமன்றத்தில் வந்த பிறகு அதில் உள்ள சட்ட திருத்தங்கள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்தி தலைவர் ஸ்டாலின் முடிவு எடுப்பார் என கூறினார். தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டிற்கும் தென் மாநிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்பதில் திமுக உறுதியாக இருப்பதாக குறிப்பிட்டார். காவிரி பிரச்சனையை திசை திருப்புவதற்காக தமிழக முதலமைச்சர் தொகுதி மறுவரையறை குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் என்ற பெயரில் நாடகம் நடத்துவதாக RS பாரதி குற்றம் சாட்டினார். நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. அன்னைக்கு நாங்க சொன்னது நீங்க கேட்கற மாதிரி இல்லை. நாங்க தமிழ்நாடு தென் மாநிலங்கள் தமிழ்நாடு பாதிக்கக்கூடாது உறுதியாக சொல்லிட்டோம். அதுக்கு பிறகுதான் அமித்ஷா என்ன சொன்னார், நான் ஒரு அரை மணி நேரம் கொடுங்க, நான் பண்ணிட்டு வரேன் அவகாசம் வாங்கினார். ஆனாலும் நாங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகலை. காரணம் அவசர குளத்தில் தெளிக்கூடாதுன்றது. ஆகினால் இப்பொழுது இன்னும் பிறக்காத குழந்தை, அந்த குழந்தை ஆனா பெண்ணான்னு பார்த்து தான் பேர் சொல்லிட்டு. ஏமன் நாட்டில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் 30 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏமனின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் 30 பேர் உயிரிழந்த நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக ஏமன் அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தாக்குதல் குறித்து ஏமன் அரசு அதிகாரிகள் பேசிய போது, மாரிப், ஹத்ரமௌத் மாகாணங்களில் உள்ள சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசு படைகளின் முகாம்கள் மீது இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தெரிவித்தனர். ஊடகங்களிடம் பேச அதிகாரப்பூர்வ அனுமதி இல்லாததால் அவர்கள் தங்கள் பெயர் விவரங்களை வெளியிட வேண்டாம் என்ற நிபந்தனையுடன் இத்தகவலை தெரிவித்தனர். மேலும் ஹவுதி தலைவர் சவுதி ஆதரவு பெற்ற படைகளை குறிவைத்தே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் இதில் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டதாகவும் கூறினார். திருத்தணி முருகன் கோவிலுக்கு குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனத்திற்கு வந்த முன்னாள் அமைச்சர் சேகர் பாபுவின் காரை
காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் அவருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதையொட்டி திமுக முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு தனது குடும்பத்தினருடன் கோவிலுக்கு வருகை தந்தார். அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அவரது காரை தடுத்து நிறுத்தி உள்ளே செல்ல அனுமதி இல்லை என்று தெரிவித்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் வாகனம் உள்ளே செல்ல அனுமதி தேவை என்று காவல்துறையினர் கூறினர். இதனால் முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் பிரணீத்தின் அனுமதி வழங்கிய நிலையில் காவல்துறையினர் காரை உள்ளே செல்ல அனுமதித்தனர். இதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு தனது குடும்பத்தினருடன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வழிபட்டார். திருச்சியில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு நாளையொட்டி திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில் உள்ள அவரது உருவ சிலைக்கு திமுக மாவட்ட செயலாளர் வைரமணி, வடக்கு மாவட்ட செயலாளர் தியாகராஜன் தலைமையில் ஏராளமான திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சவுந்தரபாண்டியன், அன்பில் பெரியசாமி, மத்திய மாவட்ட பொருளாளர் துரைராஜ், மேயர் அன்பழகன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வருமான வரி அலுவலர்களின் ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியத்தை சீரான காலவரையற்ற அடிப்படையில் மறுசீரமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு வருமான வரி ஓய்வூதியர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. கோவை ஆர்எஸ்புரத்தில் தமிழ்நாடு வருமான வரி ஓய்வூதிய சங்கத்தின் மாநில மாநாடு நடைபெற்றது. மண்டல செயலர் வெங்கட்ராமன் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் தலைவர் கணேஷ் பாபு உரையாற்றினார். மாநில பொதுச் செயலர் ராஜகோபால் கொடி ஏற்றி வைத்து மாநாட்டை தொடங்கி வைத்தார். மண்டல தலைவர் ஜோதி வரவேற்றார். பொதுச் செயலர் பெருமாள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜன் ஆகியோர் உரையாற்றினர். ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியத்தை சீரான காலவரையற்ற அடிப்படையில் மறுசீரமைக்க வேண்டும் என்று மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாநாட்டில் மண்டல பொருளாளர் ராஜேந்திர பிரசாத், ஒருங்கிணைப்பாளர் ரகுபதி, கமிட்டி நிர்வாகி முகமது அனு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தென்கொரியாவில் நடைபெற்ற சர்வதேச டேக்வாண்டோ போட்டியில் பதக்கம் வென்று கோவை திரும்பிய மாணவர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டன. தென்கொரியாவின் சியோல் நகரில் உலக டேக்வாண்டோ ஹன்மடாங் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்திய அணி சார்பில் தமிழ்நாடு கோவையை சேர்ந்த மாணவர்கள் ஜூனியர் பிரிவின் பூம்சே மற்றும் கிக் பிரேக்கிங் போட்டிகளில் 5 வெண்கல பதக்கங்களையும், ஆண்ட்லி அகாடமி பயிற்சியாளர் ஆனந்த்குமார் மாஸ்டர்ஸ் பிரிவில் 1 வெண்கல பதக்கத்தையும் வென்று சாதனை படைத்துள்ளார். இந்நிலையில் பதக்கங்களை வென்று கோவை திரும்பிய மாணவர்கள் மற்றும் பயிற்சியாளருக்கு விமான நிலையத்தில் பொதுமக்கள், பெற்றோர், விளையாட்டு ஆர்வலர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். எங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் அந்தந்த அசோசியேஷனுக்கு கவர்மெண்ட் சென்சார் கிட் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா நிறைய திறமையான தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நாங்க போயிருக்கிறோம். கோவையில் நடைபெற்ற குழும அளவிலான தடகள போட்டியில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். கோவையில் உள்ள நேரு விளையாட்டு அரங்கில் 67வது குழும அளவிலான தெற்கு குறுமைய தடகள போட்டி 2 நாட்கள் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் ஏராளமான பள்ளிகளிலிருந்து 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கோப்பைகளும் பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இதில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். தோகைமலையில் உள்ள அரசு பள்ளியில் நடைபெற்ற சிறப்பு விழிப்புணர்வு முகாமில் பெண்கள் பின்பற்ற வேண்டிய விழிப்புணர்வு செய்திகள் குறித்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் விரிவாக எடுத்துரைத்தனர். கரூர் மாவட்டம் தோகைமலையில் உள்ள அரசு பள்ளியில் ஸ்நேகிதி அறக்கட்டளை சார்பில் சிறப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் மாவட்ட சமூக நல அலுவலர் செல்வி, ஸ்நேகிதி அறக்கட்டளை திட்ட இயக்குனர் சத்யபாமா, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உதவி ஆய்வாளர் பிரியதர்ஷினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு நோட்டீஸ்கள் வழங்கி உரையாற்றினர். அப்போது சிங்கப்பெண் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்தும், பெண்கள், குழந்தைகள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக தொடர்பு கொள்ள வேண்டிய அவசர உதவி எண்கள், சிங்கப்பெண் அதிரடிப்படையின் உதவி எண் மற்றும் பெண்கள் பின்பற்ற வேண்டிய விழிப்புணர்வு செய்திகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தனர். இந்நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மதுரையில் ஆட்டோ நிறுத்த இடம் கோரி ஆட்டோ ஓட்டுநர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மதுரை எம்ஜிஆர் பேருந்து நிலையம் மற்றும் ஆம்னி பேருந்து நிலையம் அருகே கடந்த 25 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த ஆட்டோ நிறுத்தங்கள் ஆக்கிரமிப்பு அகற்றும் நடவடிக்கையில் அகற்றப்பட்டதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவித்தனர். இதனால் 200க்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர்கள் அதே பகுதியில் மீண்டும் ஆட்டோ நிறுத்த இடம் ஒதுக்கி தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர்.
இந்த மனு வந்து நாங்கள் வந்து 1999 பஸ் தான் மாட்டுத்தாவணி எம்ஜிஆர் பேருந்து நிலையம் உருவானதுல இருந்து 25 ஆண்டு காலமாக நாங்கள் ஆட்டோ ஓட்டி பொழப்பு நடத்தி வருகிறோம். செல்லூரில் சாக்கடை கழிவுநீர் தெருவில் ஓடுவதால் இப்பிரச்சனையை உடனடியாக சரி செய்து தீர்வு காண வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாநகர் செல்லூர் மெயின் ரோட்டில் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு பல வருடங்களாகவே சாக்கடை கழிவுநீர் தெருவில் ஓடுகிறது. இதனால் அப்பகுதியில் உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அதிக அளவில் நோய் தொற்று ஏற்பட்டு சுகாதார கேடு ஏற்படும் அபாயம் உள்ளது. மேலும் அப்பகுதியில் வார்டு கவுன்சிலர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டினர். இப்பிரச்சனையை உடனடியாக சரி செய்து தீர்வு காண வேண்டும் என்று செல்லூர் வாழும் மக்கள் கோரிக்கை விடுத்தனர். வெகு விரைவில் சீரமைக்கும் நிரந்தரமான ஒரு தீர்வு காணணும். கவுன்சிலர் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, முழு தீர்வா நடவடிக்கை வரல. இதுல என்ன பிரச்சனை இருக்குன்றது அவங்களுக்கும் சில விஷயங்கள் தெரியல. ஏன்னா அடிக்கடி அடப்பு ஏற்படுது. மயிலாடுதுறையில் தவணை தொகையை வட்டியுடன் செலுத்த வந்தவரை அலைக்கழித்து பணத்தை பெற்றுக்கொள்ள மறுத்ததால் பாதிக்கப்பட்ட நபர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருடன் இணைந்து தனியார் நிதி நிறுவனத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் திருவிழந்தூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் அன்னவாசல் கிராமத்தை சேர்ந்த ஓட்டுநர் அன்பரசன் என்பவர் தனது வேனை அடமானம் வைத்து 7,50,000 ரூபாய் பணத்தை தவணை முறையில் பெற்றுள்ளார். இதற்காக அவர் மாதம் 28,000 என 11 மாதத்திற்கான தவணை தொகை செலுத்திய நிலையில் கடந்த 4 மாதங்களாக தவணை தொகை செலுத்தாததால் நிதி நிறுவனம் அன்பரசன் வாகனத்தை பறிமுதல் செய்து எடுத்து சென்றுள்ளனர். இதன் பிறகு தவணை தொகையை அதற்கான அபராதத்துடன் பணத்தை செலுத்துவதற்காக நிதி நிறுவனத்திற்கு வந்த அன்பரசனை கடந்த 1 வாரத்திற்கு மேலாக தவணை தொகையை பெற்றுக் கொள்ளாமல் அலைக்கழித்து வந்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அன்பரசன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள், நகர் செயலாளர் விஜய், மாவட்ட செயற்குழு ஸ்டாலின் உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் நிதி நிறுவனத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இந்த நிதி நிறுவனத்தில் காரை அடமானம் வைத்து தவணை தொகை சரியாக செலுத்தி வந்த நீடூர் பகுதியை சேர்ந்த பிரகாஷ் என்பவர் கடன் தொகை 20 மாத தவணை தொகையில் 14 மாதம் செலுத்திய பின் எஞ்சிய 6 மாத பணத்தை முழுமையாக செலுத்தி வாகனத்தின் ஆர்சி புத்தகத்தை பெற வரும்போது கடந்த 1 வாரத்திற்கு மேலாக அவரையும் அலைக்கழித்ததாக கூறி அவரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளார். இது குறித்து தகவல் அறிந்து மயிலாடுதுறை நிதி நிறுவனத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். 7,5 லட்சம் ரூபா வாங்கியிருக்கேன், 3,20,000 ரூபா கட்டியிருக்கேன். 48 மாசம் ஃபைனான்ஸ் போட்டிருந்தேன். 11 மாசம் கண்டினியூ பண்ணிருக்கேன். இடையில ஒரு 2 மாசம் என்னோட குடும்ப சூழ்நிலை பண்ண முடியல. ரொம்ப என்ன ப்ரெஷர் பண்ணனால நகையெல்லாம் அடை வச்சு ஒரு 40 ரூபா பணம் கட்டினேன். முதல் நாள் கட்டியிருக்கேன். அடுத்த நாள் என்னோட வண்டி வந்து எனக்கு தெரியாமலே சீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வண்டி கரண்ட்ல இல்லை. ஒரு 4 மாசமா புக்கு கொடுக்காம என்ன எஃப்சி கரண்ட்ல இல்லை, டேக்ஸ் முடிஞ்சிருச்சு, கேட்கறதுக்கு எனக்கு கொடுக்கவே இல்லை. அந்த மன உளைச்சல்ல ஒரு 3 டியூ நான் கட்டாம இருந்தேன். கேட்கறதுக்கு மேனேஜர் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, கலெக்ஷன் வரவங்களும் ரெஸ்பான்ஸ் இல்லை. கொஞ்சம் அதிகப்படியான பேச்சு வீட்டுக்கு வந்து முதல் நாள் என்ன பணம் கட்ட சொல்லிட்டு அடுத்த நாள் சொல்லாமலே வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த பாக்கி அமௌண்ட் கட்டுறதுக்கு பணம் ரெடி பண்ணிட்டு இருக்க போல என்னோட வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. காரைக்காலில் அரசு கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்களுக்கு பணி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேராசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அரசு கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்களுக்கு 15 ஆண்டுகளாக பணி உயர்வு வழங்கப்படாததால் உடனடியாக தங்களுக்கு பணி உயர்வு வழங்க வேண்டும் என்று மாநிலம் முழுவதும் பேராசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு ஔவையார் கலைக்கல்லூரி மற்றும் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் பணியாற்றும் பேராசிரியர்களுக்கு பணி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கல்லூரி முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது பேராசிரியர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஏன்னா விதை நெல்லை நம்ம போடும்போது நிறைய அதனால உற்பத்தி கிடைக்கும். அதே மாதிரி எங்களுடைய டீச்சிங்ஸில் இன்னைக்கு நிறைய அரசு ஊழியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் எல்லாம் நாங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கோம். பட்டுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் தகரம் பேருந்து பறந்த சம்பவத்தால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் கடந்த ஆகஸ்ட் 1 முதல் பயன்பாட்டிற்கு வந்த புதிய பேருந்து நிலையத்தில் வீசிய லேசான காற்றில் முகப்பு அலங்கார வளைவில் பொருத்தப்பட்டிருந்த தகரங்கள் பேருந்து பறந்தன. அப்போது அந்த பகுதியில் பொதுமக்கள் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. ஏற்கனவே பேருந்து நிலைய கட்டிடங்களில் சிமெண்ட் பூச்சு உதிர்தல், தார் சாலை சேதமடைதல், கழிவறைகள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாதது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் இந்த சம்பவம் பயணிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து நகராட்சி ஆணையர் கனிராஜ் அலங்கார தகரம் பெயர்ந்தது குறித்து ஒப்பந்ததாரரிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ராணுவ வீரர் லடாக்கில் சீன எல்லையில் பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்த நிலையில் அவர் உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வந்து 21 குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் அருகே உள்ள கல்வாசலை சேர்ந்த கோபு தங்கம் இணையரின் மகன்கள் ராஜு, நந்தா ஆகியோர் இந்திய ராணுவத்தில் பணிபுரிந்து வந்தனர். இவர்களில் நந்தா 2023ஆம் ஆண்டு அக்னி வீரரில் ராணுவத்தில் சேர்ந்துள்ளார். லடாக்கில் சீன எல்லையில் இந்திய ராணுவ பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போது பனிச்சரிவில் சிக்கி காயமடைந்த நந்தா சிகிச்சை பலனின்றி மறுநாள் உயிரிழந்தார். அவர் உடல் சொந்த ஊரான கல்வாசலுக்கு கொண்டு வரப்பட்டு பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. குடும்பத்தினர், உறவினர், ஊர் மக்கள் அஞ்சலி செலுத்திய பின்னர் 21 குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதையுடன் நந்தாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் கனமழையால் மதில் சுவர் இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கி ஒருவர் உயிரிழந்தார். புதுச்சேரி நகர் முழுவதும் வியாழக்கிழமை இரவு தொடர்ந்து கனமழை பெய்தது. மேட்டுப்பாளையத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்த நிலையில் மருந்து தயாரிக்கும் நிறுவனத்தின் மதில் சுவர் இடிந்து விழுந்தது. சுமார் 25 அடி நீளமும் 15 அடி உயரமும் கொண்ட சுவர் விழுந்ததில் அதன் அருகில் தள்ளுவண்டி கடை நடத்தி வந்தவர்கள் இடிபாடுகளில் சிக்கி கொண்டனர். 6 பேர் சிக்கி இருக்கலாம் என கூறப்பட்ட நிலையில் பின்னர் 3 இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்தது உறுதி செய்யப்பட்டது. தகவல் கிடைத்ததும் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர், காவல்துறையினர், பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மற்றும் பேரிடர் மீட்பு குழுவினர் விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். மீட்பு பணியின் போது சாமுண்டேஸ்வரி, செங்கேனி ஆகிய 2 பெண்கள் உயிருடன் மீட்கப்பட்டு ஜிப்பர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தொடர்ந்து நடைபெற்ற தேடுதல் பணியில் கங்காமணி என்பவர் சடலமாக மீட்கப்பட்டார். நிகழ்விடத்துக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், அழகு ஆகியோர் மீட்பு பணிகளை ஆய்வு செய்தனர். டிஐஜி சத்யசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோரின் மேற்பார்வையில் மீட்பு பணி நடைபெற்றது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியும் நிகழ்விடத்திற்கு சென்று பார்வையிட்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேரள மாநில சிவசேனை பிரமுகர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் இதுவரை 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றில் கண்ணங்கோட்டில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. விசாரணையில் கேரள மாநிலம் செங்கவளியை சேர்ந்த அதுல் என்பதும் சிவசேனை மாநில செயலாளர் பொறுப்பில் இருந்ததும் தெரிய வந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிந்து விசாரித்த காவல்துறையினர் உண்ணாமலை கடையை சேர்ந்த நிதிஷ், ஜியோ ஆகியோரை கைது செய்தனர். இந்த நிலையில் இந்த கொலை தொடர்புடைய மார்த்தாண்டத்தை சேர்ந்த சையது அலி, கல்லுக்கெட்டியை சேர்ந்த ரமேஷ் ஆகியோரை கைது செய்தனர். இவர்கள் குடிவரியில் அதுலை கொன்றதும் கொலையை மறைக்க உடலை தாமிரபரணி ஆற்றில் போட்டதும் விசாரணையில் தெரிய வந்தது. விருதுநகர் அருகே பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற வேன் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் மாணவர்கள் படுகாயம் அடைந்தனர். விருதுநகரில் பள்ளி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பழனி என்பவர் ஓட்டி சென்ற வேன் ஆயுதப்படை வளாகம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. சூலக்கரை பகுதியில் உள்ள தனியார் ஆலை அருகே சென்றபோது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தின் தடுப்பு சுவரில் மோதி தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வேனில் பயணம் செய்த யுவஹரீஸ்வரன், சபரீஸ்வரன், ஜீவிதா, கதிர்வேலன், வேதாஸ்ரீ, தமிழ் மாரிவேல் ஆகிய 6 மாணவர்கள் காயமடைந்தனர். தொடர்ந்து வேன் ஓட்டுநர் பழனி அங்கிருந்து தப்பி ஓடிய நிலையில் விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த விருதுநகர் தீயணைப்பு துறையினர் காயமடைந்த மாணவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து சூலக்கரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய வேன் ஓட்டுநர் பழனியை தேடி வருகின்றனர். பச்சனம்பட்டியில் உள்ள செங்காளியம்மன் கோவிலில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பச்சனம்பட்டியில் உள்ள செங்காளியம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து ஏராளமான பெண்கள் பொங்கல் வைத்தும் தீசட்டி எடுத்தும் அலகு குத்தியும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதையடுத்து தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மேளதாள முழக்கத்துடன் சீர்வரிசை கொண்டு வந்து வடம் பிடித்து தேர் இழுத்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். காமநாயக்கன்பட்டி புனித பரலோக மாதா திருத்தல பேராலயத்தின் விண்ணேற்பு பெருவிழாவையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே காமநாயக்கன்பட்டி புனித பரலோக மாதா திருத்தல பேராலயத்தின் விண்ணேற்பு பெருவிழா கொடியேற்றத்தையொட்டி கோயில் முன்பு கொடிமரம் நடப்பட்டது. தொடர்ந்து மிக்கேல் அதிதூதரின் திருவுருவ பவனி நடைபெற்றது. இதையடுத்து செபமாலை தோட்டத்திலிருந்து பவனியாக கொண்டு வரப்பட்ட கொடிகளை குளித்துறை மறைமாவட்ட ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ் ஆசீர்வதித்தார். பேராலயத்தின் முன்னுள்ள கொடிமரத்தில் முதலாவதாக திருத்தல கொடியையும் அதைத் தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த வண்ண கொடிகளையும் ஏற்றி வைத்தார். தொடர்ந்து ஆயர் இல்லம் அருள்பணி அருள்ராஜ் திருப்பலி மற்றும் மறையுரை நிகழ்த்தினார்.
இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். குன்றத்தூரில் உள்ள முருகன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் அருகே குன்றத்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி மாத கிருத்திகையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா சென்று பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி பிரகாஷ், அறங்காவலர் குழு தலைவர் செந்தாமரை கண்ணன் ஆகியோர் செய்தனர். காரைக்காலில் தூய தேற்றரவு அன்னை ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி காரைக்காலில் 250 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்த தூய தேற்றரவு அன்னை ஆலயத்தின் 285வது ஆண்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. வேளாங்கண்ணி திருத்தல பேராயர் அகஸ்டின் மற்றும் காரைக்கால் பங்கு தந்தை பால்ராஜ்குமார் ஆகியோர் சிறப்பு திருப்பலி நடத்தி திருவிழாவை தொடங்கி வைத்தனர். இதில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபட்டனர். 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பெரிய தேர் பவனி வரும் 15ஆம் தேதி நடைபெற உள்ளது. வாணியம்பாடி அருகே தெருவில் நடந்து சென்ற பெண் மற்றும் குழந்தையை துரத்தி நாய் கடிக்க பாய்ந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அதிக அளவில் தெருநாய்கள் சுற்றித் திரிவதால் பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் அச்சத்துடன் கடந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நியூ டவுன் மாரியம்மன் கோவில் தெருவில் நடந்து சென்ற பெண் மற்றும் குழந்தையை அங்கு சுற்றித் திரியும் தெருநாய்கள் துரத்தி கடிக்க அச்சுறுத்தியது. இதனால் அப்பகுதியில் மக்கள் அச்சத்துடன் கடந்து செல்கின்றனர். இது தொடர்பாக நகரமன்ற கூட்டங்களில் கவுன்சிலர்கள் முறையிட்டும் பொதுமக்கள் பலமுறை புகார் அளித்தும் நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி வருவது திரையுலக செய்திகள். குரோம்பேட்டையில் உள்ள வெற்றி திரையரங்கில் திரையிடப்பட்ட DC திரைப்படத்தை இயக்குனரும் நடிகருமான லோகேஷ் கனகராஜ், இசையமைப்பாளர் அனிருத் ஆகியோர் ரசிகர்களுடன் அமர்ந்து பார்வையிட்டனர். சென்னை அருகே குரோம்பேட்டையில் உள்ள வெற்றி திரையரங்கில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஹீரோவாக அறிமுகமாகியுள்ள DC திரைப்படம் இன்று வெளியானது. இதையொட்டி இயக்குனர் அருண் மாதேஸ்வரன், நடிகர் லோகேஷ் கனகராஜ், இசையமைப்பாளர் அனிருத் ஆகியோர் திரையரங்கிற்கு வருகை தந்து ரசிகர்களுடன் இணைந்து திரைப்படத்தை பார்வையிட்டனர். இயக்குனரான லோகேஷ் கனகராஜ் கதாநாயகனாக அறிமுகமாகியுள்ள முதல் திரைப்படம் வெளியாகியுள்ள நிலையில் ரசிகர்கள் உற்சாகமாக திரைப்படத்தை பார்த்து வருகின்றனர். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. துபாயில் மகளிர் ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் போட்டி ஆகஸ்ட் 28ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 13ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த தொடரில் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய அணி உள்ளிட்ட மொத்தம் 8 அணிகள் பங்கேற்கிறது. இதில் குரூப் ஏ பிரிவில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டிக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான போட்டி வருகின்ற செப்டம்பர் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,10,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு எந்தவித மாற்றமும் இன்றி 13,750 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 1,10,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,20,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 250 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,50,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு சென்செக்ஸ் 388 புள்ளிகள் குறைந்து 78,565 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் நிப்டி 53 புள்ளிகள் அதிகரித்து 24,582 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். தேசிய கைத்தறி நாளையொட்டி நெசவாளர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து.
நெசவாளர்களும் கைவினை கலைஞர்களும் பாரம்பரியத்தை காத்து வளமூட்டுவதாக புகழாரம். தமிழ்நாட்டு மக்களுக்காக எதையும் தாங்க தயாராக இருப்பதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேச்சு. மேகதாட்டு அணை கட்டுவதை தடுக்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாதது ஏன் என்பதற்கு விளக்கம். மத்திய வரிகள் பகிர்வுக்கான அளவுகோல் எந்த மாநிலத்தையும் பாதிக்க கூடாது என்று வலியுறுத்தல். மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றம். மதுபானங்கள் மீது சுற்றுச்சூழல் சமூக நல தீர்வை என்னும் புதிய வரி விதிக்க தமிழ்நாடு அரசு முடிவு. மது பாட்டில்கள் மறுசுழற்சிக்கும் குடிகாரர்கள் மறுவாழ்வுக்கும் பயன்படுத்தப்படும் என அறிவிப்பு. தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டுக்கும் தென் மாநிலங்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது என்பதே திமுக கொள்கை. காவிரி பிரச்சனையை திசை திருப்ப முதலமைச்சர் முயல்வதாக திமுகவின் RS பாரதி குற்றச்சாட்டு. ஏமன் நாட்டில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதல்களில் 30 பேர் உயிரிழப்பு. சவுதி ஆதரவு பெற்ற படைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.